அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த 39வது நேரலையில உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு முக்கியமான டாபிக்கா நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ட்ரெய்னர்ஸ், கோச்சஸ் அப்புறம் ஆன்லைன்ல ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதில எல்லோருக்குமே தெரியும், நீங்க ஆன்லைன்ல ஒரு ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பல்வேறு விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். அதில ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மேனேஜ்மெண்ட். அதாவது உங்களுடைய கோர்சஸ் இல்ல கோச்சிங் செஷன்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் தான் நல்லா இருக்குன்னு தெரியும். ஆனா, இன்னைக்கு அத தாண்டி பல்வேறு லெவல்ல வந்து இந்த நீட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. அந்த கட்டத்தில அ பல்வேறு பிளாட்ஃபார்ம் நானு நெறைய பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் டீச்சபிள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதேபோல பல்வேறு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப, நான் கடந்த 2 ஆண்டுகளா டேக்மேங்கோவ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு, என்ன இருக்கு அப்படின்றத நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதோட இல்லாம ஒரு ஆஃபரும் அடுத்து வரும். உங்களுக்கு தெரியும் பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்ன்றது வரும். அதில என்னென்ன நீங்க எதெல்லாம் சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்றதுக்கு காரணங்கள் என்னென்ன தேவை அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க ஒரு முடிவு பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல நீங்க வேற பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கீங்க. அந்த பிளாட்ஃபார்ம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அதில ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கூட நீங்க எனக்கு டைரக்ட்டா மெசேஜ் பண்ணுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு கைட் பண்றேன். சூஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றது. அல்டிமேட்டா என்ன சொல்ல போறோம், ஏதாவது ட்ரெய்னர், கோச்சஸ் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்றது எப்படி? அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இப்போ வந்து டேக்மேங்கோ வச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஏன்னா நான் அத யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால என்னால அத வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். இன்னொரு நாள் வந்து நான் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணி கூட உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த சமயத்தில இது சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பெரும்பாலும் இத பத்தி நான் வெளிய எங்கேயும் பேசுறதே இல்ல. இந்த சமயத்தில சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா, இப்ப அடுத்து ஒரு ஆஃபர் வருது. அத நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த டேட்ஸ் வந்து 21, 28 அவங்க வெப்சைட்ல போனீங்கனாலே தெரிஞ்சிரும். அது இருக்கு. 28ல ஆஃபர் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு இயர்லி ட்ராப் இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும், நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸா இருக்குமே அப்படின்றதுக்காக சொல்லிர்றேன். சரி, ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது வந்து தெளிவா கிளியரா இருக்கணும். நான் இப்போ கோச்சிங் மட்டும் தான் பண்ண போறேன். இல்ல வந்து எனக்கு கோச்சிங் பிளஸ் கோர்சஸ் இருக்கணும். கம்யூனிட்டி பில்ட் பண்ண போறேன். இப்படி உங்கள்ட்ட என்னென்னலாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அது நமக்கு கிளியரா இருந்துச்சுன்னா, அத பேஸ் பண்ணி நம்ம வந்து பிளாட்ஃபார்ம சூஸ் பண்ணலாம். இதான் இதுக்கு பின்னாடி இருக்க அடிப்படையான விஷயம். அப்ப அத அடிப்படையா வச்சு பிளாட்ஃபார்ம்குள்ள என்னென்ன குடுக்குறாங்க, பே பண்ற பிரைஸ்க்கு ஏத்தாப்புல அது இருக்கா? அந்த ஃபியூச்சர்லாம் நமக்கு யூஸ் ஆகுமா? என்ன ஏதுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். இப்ப இதுல வந்துட்டு நானு டேக்மேங்கோ எக்ஸாம்பிளா வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். மேபி இது ஒரு லாங் வீடியோவா கூட இருக்கலாம். ஆனா, அத வச்சு நீங்க வேற பிளாட்ஃபார்ம சூஸ் பண்றதுக்கு சிறப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ போயிடலாம். எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் போனோனே 14 டே ட்ரையல்ஸு இல்ல வந்து ஃப்ரீயா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது இது குடுப்பாங்க. வித் லிமிட்டட் சம் அக்சஸோட. அதே போல தான் இவங்களுமே பயன்படுத்துறாங்க. ஸோ, இப்போ இதுக்குள்ள வந்துட்டோம் அப்டின்னா, இதுல ஒரு ஃப்ரீ பிளான் அப்டின்றது இருக்கும். ஆனா, நான் டைரக்ட்டா பெய்ட் பிளானுக்கே போயிடுவேன். ஏன்னா, ஃப்ரீ பிளான் வந்து யாருக்கு தேவைப்படும் அப்டின்னா, இன்னும் எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? வேணாமா? அப்டின்னு நெனைக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். நம்ம வந்து கண்டிப்பா நான் ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங்ல இருக்க போறேன். ஆன்லைன் ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்காக இத எடுத்துக்கலாம். இதுல வந்து 2 முக்கியமான விஷயங்கள நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு அ 2 பாகமா பிரிச்சுக்கிற வேண்டியது. ஒண்ணு பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டு செட்டப் பண்றதுக்கு தேவையானது நம்மளுடைய ஓன் பிராண்ட்ல. இன்னொன்னு வந்து அத கன்டினியூஸா யூஸ் பண்றதுக்கு பே பண்றது. இந்த மாடல்ல தான் பெரும்பாலும் எல்லாருமே வச்சிருக்காங்க. சிலர் பேரு வந்து இந்த செட்டப் காஸ்ட்ன்னு இல்லாம ரெக்கரிங் மந்த்லி பே பண்ணிட்டு வாங்க. இல்ல இயர்லி பே பண்ணிட்டு வாங்க அப்படின்றது இருக்கும். டேக்மேங்கோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து செட்டப்க்குன்னு சொல்லி, அதாவது அந்த ப்ராடக்ட்ட நீங்க வாங்கி யூஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து வந்து மந்த்லி யூஸ் பண்றதுக்குன்னு பல்வேறு கேட்டகரில இது இருக்கு. ஒரு ஏறக்குறைய 4 வேரியன்ட் வச்சிருக்காங்க. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் இது செட்டப் பண்றதுக்குன்ற என்னன்னு பார்த்துக்கலாம். நீங்க ஃப்ரீ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா இந்த கெட் ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, டைரக்ட்டா நீங்க ஓப்பன் பண்ணிடலாம். அதுல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அக்கவுண்ட்ட சைன் அப் பண்றதுக்கு இது வரும். ஆப்ஷன் வரும். நீங்க இதுல கிரியேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ராசஸ். உங்க நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர குடுத்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணலாம். இது ஒரு சீரியஸா வீடியோ போடணும்னா நெறைய வீடியோ போடலாம். இப்போதைக்கு நான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது சூஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃப்ரீ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ணலாம். அதுல ஒரே ஒரு சேலஞ்ச் இருக்கு. என்னன்னா டேக்மேங்கோட அதாவது எந்த கம்பெனில நம்ம ஓப்பன் பண்றோமோ, அவங்களுடைய பிராண்டிங்லயே அது இருந்துகிட்டே இருக்கும். இது ஒண்ணு தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அடுத்து 2வது முக்கியமான விஷயம், இப்ப பெய்ட் பிளான்ல போறோம்னா, அது எதுக்காக போறோம்? நம்மளுடைய பிராண்டிங்ல அது வர்றதுக்கு. அப்ப இதுல மெயினா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா 2 பிளான் வச்சிருக்காங்க. அத செட்டப் பண்றதுல. ஒண்ணு வந்து ஃப்ரீடம் செட்டப் பிளான், இன்னொன்னு வந்து என்டர்பிரைஸ் பிளான் அப்படின்னு சொல்லி 2 பிளான் இருக்கு. இந்த ஃப்ரீடம் செட்டப் பிளான் வந்து இவங்க ஒரு 25K பிளஸ் ஜிஎஸ்டி பெர் இயர் அப்படின்ற மாரி வச்சிருக்காங்க. நீங்க இத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களோட கஸ்டம் டொமைன் கொடுத்துக்கலாம். பட் நீங்களா செய்கிற மாதிரி இருக்கும். வீடியோஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. டெய்லி ப்ரோக்ராம் ட்ரைனிங் எல்லாம் போயிட்டுருக்கும். எல்லாமே இருக்குது. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்களா பண்ணணும். இது ஒன்று இதில் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு என்டர்பிரைஸ் செட்டப்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் பிளானில் என்ன வரும், என்டர்பிரைஸில் என்ன வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃப்ரீடம் செட்டப்பில் வந்து நீங்கள் இதற்கு அடுத்து இந்த பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் மந்த்லி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சார்ஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அதுக்குள்ளே எல்லாமே வரும். ஆனால் இதில் மெயினாக நீங்கள் உங்களுடைய டொமைனில், அதாவது உங்களுடைய பிராண்டில் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து மைடெக் அகாடமி அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, அதில் லேண்ட் டாட் மைடெக் அகாடமின்றதில் எல்லாரும் வந்திருக்கு. ஃபுல்லாகவே அதில் வந்துடும். ஸோ அக்சஸ் பண்ணுற யூசருக்கு அது மட்டும் தான் தெரியும். இப்போ யூசர்ஸும் இதை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது. பேக் எண்டில் இதெல்லாம் நடக்குது, நம்ம இந்த வேலையெல்லாம் செய்கிறோம். ஸோ இதை கஸ்டம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிராண்டில் வந்துடும் எல்லாமே. ஸோ நீங்கள் அந்த நேமில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்க பண்ணுற சார்ஜஸ். சரி, இதே என்டர்பிரைஸ் வாங்குனீங்க அப்படின்னா என்ன ஆக போகுது அப்படின்னா, அதில் வந்து 1 lakh + ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன் டைம் தான். இது ரெண்டுமே என்ன, ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ண போகிறோம். இது மட்டும் இயர்லி பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் டைம் லைஃப் டைம் செட்டப். ஒரு தடவை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஃப்ரீடமில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது ஃபுல்லாக வந்துருன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் கஸ்டம் பிராண்டட் மொபைல் ஆப், ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் மொபைல் ஆப் வரும். ஸோ இப்போ நான் இந்த பிளான் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ஆப் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு சொல்லி ஒன் பேஜ் வெப்சைட் ஒன்று பில்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் டெடிகேட்டட் அக்கௌண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய கொரீஸ் எதுனா டைரெக்டாக பேசி கேட்டுக்கலாம்னு வச்சுங்க. இது தவிர முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து ஜூம் மீட்டிங் 300 பீப்புள் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி ஜூம் மீட்டிங் ஒன்று ஆக்சஸும் கிடச்சிது. ஸோ இதுக்குள்ளே இருக்க முக்கியமான, அதாவது ஹை லெவலில் உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? 25K + ஜிஎஸ்டி, 1 lakh + ஜிஎஸ்டி இதுதான். அது 25K வந்து இயர்லி பே பண்ணுறப்பல லைக் அதே இது வந்து என்டர்பிரைஸ் செட்டப் வந்து ஒன் டைம் பேமெண்ட்னா அது எல்லாமே மொபைல் ஆப்பு, உங்களுக்கு ஒரு லேண்டிங் பேஜு ப்ளஸ் வந்து அதாவது ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் மொபைல் ஆப்பு, அக்கௌண்ட் மேனேஜர் எப்பயுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதேமாதிரி ஜூம் மீட்டிங்கை 300 பேர் கலந்துக்கிற மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு கொடுத்துட்றாங்க. சரியா? இது வந்து ஒன் டைம் இதை பே பண்ணால் இந்த இது கிடச்சிது. ஆனால் நமக்கு என்ன மேட்ரு அப்படின்னா, அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு சார்ஜ்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து இவங்க ஒரு 4 வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 0 ஃபிக்ஸ்டு ஃபீ, அதாவது நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை நீங்கள் எப்போ உங்களுக்கு சேல்ஸ் நடக்குதோ அப்போ மட்டும் பே பண்ணால் போதும். இதுக்கு வந்து 10% கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இது இல்லை இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சிலர் 8%ன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேட்வே சார்ஜஸ் செப்பரேட்னு போட்டுருவாங்க. அப்போ 11%க்கு மேலே போயிடும். அப்படி இல்லாமல் இன்க்ளூடிங் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் வந்து இவங்க ஒரு 10% கொடுத்துருக்காங்க. நிறைய பிளாட்ஃபார்ம் அடுத்து நான் கம்பேர் பண்ணி ஒரு தடவை சொல்கிறேன். அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன அப்படின்னா, இதை ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிளானுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் வந்து அன்லிமிட்டட் லேண்டிங் பேஜஸ், எத்தனை லேண்டிங் பேஜ் நீங்கள் பார்த்துருக்கலாம். எனக்கு நானே மெடிடேஷனுக்கு மட்டுமே ஏறக்குறைய 30 லேண்டிங் பேஜ் இருக்குது. ஸோ அத்தனை லேண்டிங் பேஜஸ் பில்ட் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு கோர்சஸ் இது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு 20 ஜிபி மீடியா ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 5-10 கோர்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட், எத்தனை டீம் மெம்பர்ஸ் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து பேக் எண்டில் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அனாலிட்டிக்ஸ் அட்வான்ஸ் இது பண்ணிக்கலாம். சேட் ரூம் கிரியேட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏஐசென்சியோட வாட்ஸ்அப்பை இதுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு என்னென்னா அந்த ஃப்ளோவை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடும். கொஞ்சம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு டேக் மேங்காவும் ஏஐசென்சியும் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே வந்தாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து இது ஈஸியாகிடுச்சு, பண்ணிடலாம். அடுத்து வந்து இமெயில் ப்ராட்காஸ்டிங். உங்களுடைய பீப்புள் யார் யார் யூசர் வந்து சைன் பண்ணி வர்றாங்களோ அவங்களுக்கு 10 இமெயில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ப்ராட்காஸ்டிங் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆட்டோமேஷன் வந்து எப்போயுமே அது கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டோர் ஃப்ரண்ட், அதாவது சிங்கிள் லிங்கில் உங்களோட ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி. நான் அதெல்லாம் அப்புறமா தனித்தனியாக ஒரு தடவை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் சர்டிஃபிகேட்ஸு ப்ளஸ் செக்யூரிட்டி, அக்சஸ் டு டேக் மை கம்யூனிட்டி. நீங்கள் வந்து அங்கே நான் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி அக்சஸ் இருக்குது, அதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். அதையும் நான் அடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இது எல்லாமே இருக்குது. அதேமாதிரி நீங்கள் இப்போ தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் எது யூஸ் பண்ணுறீங்க அதை இன்டெகிரேட் பண்ணணும்னா ஜேபியர் இல்லை வேப்லியை இன்டெகிரேட் பண்ணி அது மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கஸ்டமர் ஜேர்னி என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்துன்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கும். அடுத்தடுத்த லெவலில் கஸ்டமர்ஸோட குரோத் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்கள் அந்த பேஜிக் செட்டப் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்லி யூ ஹேவ் டு பே லைக் எப்பப்போ சேல்ஸ் நடக்குதோ அப்போ மட்டும். முக்கியமாக
இப்போ தான் நான் ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங்குள்ள வர்றேன். ஆன்லைன் ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங்ல பண்ண போறேன் அப்படின்ற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்றதுக்கு. அதற்கு அடுத்த பிளான்லாம் இல்ல நான் பயங்கரமா க்ரோ ஆகணும். ரொம்ப எனக்கு வந்து அட்வான்ஸ் பிளான்ஸ் இருக்கு. நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அடுத்தடுத்த பிளான சூஸ் பண்ணலாம். ப்ரோ, அட்வான்ஸ்ட், அல்டிமேட்ன்னு இருக்கு. இதெல்லாம் மந்த்லி 5000 பே பண்றப்ப இருக்கும். 5% கமிஷன். அத ஒரு சேல்ஸ்லயும் 5% குடுக்குது. அதுக்கப்புறம் 15K பே பண்றாப்ல, அது 30K பே பண்றாப்ல. ஆனா அதுக்குள்ள இருக்க ஃபியூச்சர்ஸ் தான் மேட்டரு. அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஓகே இது ஒர்த்தா இல்லையா 5K அப்படின்னு. ஆனா என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து கம்ப்ளீட்டா ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங்ல ஃபுல் ஃப்ளோல போறீங்க அப்படின்ற பட்சத்தில தான் இது போணும். இப்போ வந்து மேபி என்னுடைய கஸ்டமர்ஸ் கூட இத பார்க்கலாம். ஓ! இவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்றோமா அப்படின்றது இப்ப தான் அவங்களுக்கே தெரிய வரும். ஒரு டூல் அவ்வளோ ஈஸியானது கிடையாது. இது பே பண்ணி தான் வரும். ஆனா இதுக்கு பின்னாடி நம்மளோட இப்போ ஒரு சிங்கிள் பெர்சனாவே இந்த பிசினஸ ஃபுல்லா ரன் பண்றதுக்கு ஏன் முடியுது அப்படின்னா, அதுக்கு அடிப்படை காரணம் இந்த டூல் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில பார்த்தீங்கன்னா, 5000 மந்த்லி நம்ம பே பண்றப்ப, நம்ம இந்த கமிஷன் வந்து 5% ஆனது குறையுது. அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் அதாவது எத்தன கோர்ஸ் வேணாலும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எத்தன கோர்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதேமாரி ரீஃபண்ட் ஆட்டோமேஷன் ரீஃபண்ட் பண்ணலாம். 100% ஆஃபர் கூப்பன் கோட் குடுக்கலாம். அதேபோல 50K இமெயில்ஸ் ஒரு மாசத்துக்கு 50,000 இமெயில் வந்து நீங்க ப்ராட்காஸ்டிங் பண்ண முடியும். உங்க கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பி இது பண்ணலாம். லேண்டிங் பேஜ் டெம்ப்ளேட்ஸ் இத விட இதில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேண்டிங் பேஜ் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். அதேமாரி கஸ்டம் சர்டிஃபிகேட் இன்னும் நீங்க அதிகமா பில் பண்ணிக்கிற முடியும். இந்த நீங்க சில வெப்சைட்ல போனா டைமர்லாம் ஓடிட்டு இருக்கும். அந்த மாரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இதுக்குள்ள இருக்கு. நான் ஒவ்வொரு ஃபீச்சர் உள்ள போனேன்னா, அது ஆல்மோஸ்ட் ஒரு 10, 20 ஹவர்ஸ் செஷனா இருக்கும். இருந்தாலும் நான் இத பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் பார்க்கணுன்றத சொல்லிர்றேன். அதே மாரி அட்வான்ஸ் பிளான் எடுக்க போறீங்க அப்டின்னா, யாருக்கு தேவை? இந்த அஃபிலியேட் புரோகிராம் ரன் பண்ணவங்க, இல்ல உங்களோட புரோகிராம கேமிஃபிகேஷன் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு மெடிடேஷன்லயே இப்ப நான் 21 டே சேலஞ்ச், 5 டே சேலஞ்ச், 10 டே சேலஞ்சஸ் இப்படி பண்றேன் அப்படின்னா, அத ஒரு கேமிஃபிகேஷன் மாரி கொண்டு வரதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம அக்சஸ்ல இருக்க சில விஷயத்த கூட காமிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் நானு அ அத ஷேர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா அது அ ஆக்சுவலி லைக் அம் அதோடைய யூசர்ஸ்க்கு மட்டும் தான் அக்சஸ் இருக்கு. இருந்தாலும் நான் உங்களுடைய வியூக்காக அந்த இத காமிக்கலாம்னு நெனைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு அத எப்படி இத வந்து கேமிஃபிகேஷன் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு. நெறைய இது இருக்கு. அதுபோல இப்ப இதுல கேமிஃபிகேஷன்ல வந்து பாசிபிளா நம்ம நெறைய விஷயத்த பண்ண முடியும். அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி வந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும். அத செஞ்சா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சிஸ்டத்த கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. அதாவது கேமிஃபிகேஷன் உங்களுடைய பிசினஸ பொறுத்து அது மாறும். ஆனா, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத வந்து இதுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அதையும் இப்போ ஒரு தடவ காமிச்சுட்டேன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே நிமிஷம். ஸோ, இதில நெறைய ஃபீச்சர்ஸ் அது என்னன்னு பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் இங்க வந்து கேமிஃபிகேஷன்ஸ் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். நீங்க பாருங்க. இதில லெவல் அப்ஸ்ன்னு இருக்கு. இதில ஒவ்வொருத்தவங்களும் நெறைய விஷயம் சேலஞ்சஸ் நடக்கலாம், இல்ல வெபினார் அட்டெண்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல குயிஸ் அட்டெண்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல டாஸ்க் குடுக்குறதா இருக்கலாம். அது எல்லாத்தையும் முடிக்க முடிக்க அவங்களுக்கு பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். இங்க அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்டின்னா, இதையும் பார்த்துக்கலாம். இங்க டெய்லி டாஸ்க்கே இருக்கு. இது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நானும் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்றேன். இத வச்சு ஸோ இதுக்குள்ள ரேங்கிங் போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு நான் அத ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இது போல பல ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அது யூஸ் கேஸஸ் எங்க இருக்கு அப்டின்னா, நீங்க உங்களோட ஆன்லைன் ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங்ல என்ன பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறீங்கன்றதுக்காக, அத நான் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன். ஸோ, இப்ப இதில நீங்க வந்துட்டீங்க அப்டின்னா, அந்த ஃபங்ஷனாலிட்டிலாம் என்னென்ன யூஸ் பண்ணுது அப்டின்னா, இந்த அ பியர் டூ பியர் லைக் மெனி ட்ரெய்னர்ஸ் உங்களுக்குள்ள கனெக்ஷன் கம்பைன் பண்ணி பண்ணணும்னாலும் பண்ணலாம். இதே இது அட்வான்ஸ் ப்ரோகிராம்ல வெபினார் 500 பீப்பிள் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு வெபினாரும் ஃப்ரீயா கிடைக்குது. அதோட காஸ்ட்லாம் என்ன நான் சொல்ல தேவையில்ல. நீங்க போய் Zoomல பார்த்தீங்கனாலே தெரியும். 300 Zoom மீட்டிங்க்கே எவ்வளோ காசு ஆகுது. Zoom வெபினார் போனா எவ்வளோ காசு ஆகும் உங்களுக்கு தெரியும். அதேமாரி இதில அப்செல் ஆப்ஷன், செக் அவுட் ஆப்ஷன் நெறைய செக் அவுட் டைம்ல அப்செல் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. அதேமாரி யூசர் டைரக்ட்டா இன்க்ளூட் பண்றது, மெனு கஸ்டமைசேஷன், லைக் உங்களுடைய கோர்ஸஸோட இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண விடாம செக்யூரிட்டி எல்லாமே இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது. அந்த மாரி பண்ண முடியும். நெறைய கம்யூனிட்டி ஃபீச்சர்ஸும் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நீங்க சோசியல் மீடியால இருக்கு. அப்படியே இவங்க வந்து லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டத்துல இருந்துட்டு போயிட்டு, அ லேர்னிங் சோசியல் மீடியா லெவல்ல கொண்டு வந்துட்டாங்க. உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கு. அத நீங்க யூஸ் பண்ணலாம். இதே அல்டிமேட் பிளான்ல வந்து நான் இப்ப சொன்ன மாரி இந்த லெவல் அப் புரோகிராம்ஸு, ஹேபிட் ட்ராக்கரு, சேலஞ்சஸ் கிரியேட் பண்ணலாம். டூ டூ லிஸ்ட்க்கு ஒரு லிஸ்ட் டாஸ்க் இது பண்ணலாம். அச்சீவ்மென்ட்ஸ்க்கு ஏத்தாப்புல இது குடுக்கலாம். சர்டிஃபிகேஷன் குடுக்கலாம்.
லிங்க் அப் பண்ண முடியும். அதாவது உங்க உங்க ஒரு ட்ரெய்னர்ஸ் இன்னொரு ட்ரெய்னர் கனெக்ட் பண்ணி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கான இன்டர்னலாவே ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல இருக்கான்னு நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். அதேபோல கமிஷன்ஸ் நீங்க மேல மேல போக 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 அந்த ஈச் சேல்ஸ் கமிஷன் வந்து குறைஞ்சுக்கிட்டே போகும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராம்லாம் நீங்க அல்டிமேட் பிளான் எடுக்கிறப்போ 1.5% தான் வந்து இன்டர்நேஷனல் இதுக்கு மட்டும் 5%. அது வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட் கேட்வேல மட்டும் அந்த சார்ஜ் இருக்கு. ஸோ ஏபிஐ வாட்ஸ்அப் ஏபிஐ ப்ரொவைடர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே என்னோடத கனெக்ட் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே சொல்லியாச்சு. சரியா? இது எல்லாம் இருக்கு. இது எல்லாம் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் சூஸ் பண்ண போதும். நெறையாது நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கலாம். சிலது புதுசா இருக்கலாம். எப்படி அத யூஸ் பண்றது என்னன்னே தெரியாம இருக்கலாம். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டெமோ செஷன் ஏதாவது ஒண்ணு நடக்கிறப்ப நீங்க போலாம். இல்ல ஒரு ஃப்ரீ இதில புக் பண்ணீங்கனாலும், இல்ல டெமோ இதில போயிட்டு பார்க்கலாம். நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெமோஸ் கூட இங்கேயே இருக்குன்னு நெனைக்கிறேன். வியூ டெமோன்றது போனீங்கன்னா, அங்கேயே டெமோ இருக்கு. ஸோ அத செக் பண்ணிட்டு அந்த அந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில ஒரு சமயம் நான் ஷேர் பண்றேன். இங்க மேலேயே வியூ டெமோ ஆப்ஷன் கிடைக்குது. ஒருவேளை இதில ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கிறணும், மேலும் கேட்டுக்கிறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க எனக்கு கூட டைரக்ட்டா மெசேஜ் அனுப்புங்க. நான் சொல்றேன். இதில வந்து இப்போதைக்கு என்ன ஆஃபர் இந்த நம்ம 28த் ஒரு ஆஃபர் வரப்போகுது. அதுக்கானது வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஏற்கனவே பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் சொல்லிட்டு. 21 அது இன்டர்னலா மட்டும் தான் தெரியும். வெளிய இருக்கவங்களுக்கு இவ்வளவு தெரியாதுன்னு நினைக்கிறேன். 28 தான் ஆஃபர் ஆக்சுவலா குடுக்க போறாங்க. 21 ஒரு 200 சீட்ஸ் மட்டும் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு குடுக்குறாங்க. அதில எக்ஸ்ட்ரா ஒரு 5% ஆஃபர் குடுக்குறாங்க. இப்ப எதுக்கு நான் இத சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா ட்ரெய்னர்ஸ் அண்ட் கோச்சஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த சமயம் ஒரு நல்ல டைம் தான். பெரும்பாலும் நம்ம பல்வேறு விஷயங்கள ஆஃபர் டயத்துல எடுக்கிறோம். அது மாரி இது ஒரு சரியான டைம். இந்த 1,00,000 ப்ராடக்ட் நார்மல் டயத்துல இது பண்றது வந்து அவங்க இப்போ வந்து ஒரு 40K ஆஃபர்ல குடுக்குறாங்க. 59 பாயிண்ட் அதாவது 60,000ல நீங்க வாங்கிக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஆனா இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அந்த லிங்க் வேணும்னா நீங்க என்ட்ட அப்புறமா கேட்டு வாங்கிக்கலாம். இல்ல டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. நான் சொல்றேன். அத எடுத்து பயன்படுத்தலாம். இது எல்லாமே எப்பன்னா 21 தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுவுமே இன்டர்னலா தான் தெரியும். 200 சீட் தான். அது ஏற்கனவே 50 சீட் பிளாக் பண்ணியிருக்காங்க. 150 ஏற்கனவே 50 எல்லாமே பிளாக் ஆயிருச்சு. மீதி 150 இருக்கு. அதுக்குள்ள அன்னைக்கு அந்த 21 வாங்குறது 200 பேர் மட்டும் தான் வாங்க முடியும் அப்படின்ற மாரி ஒரு இது எல்லாமே வந்து எதுக்குன்னா, அந்த பர்ச்சேஸ் பண்றது அந்த டேட்ல நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அது ஒண்ணு அந்த 5% எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் கிடைக்குன்றதுக்காக அது. ஆனாலும் இது எத்தன பேருக்கு தேவைப்படும்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்க இத முயற்சி பண்ணலாம். இதுல என்னென்ன இது இருக்குன்றத நான் சொல்ட்டேன். கஸ்டம் ஒன் பேஜ் வெப்சைட் குடுக்கும். ஆண்ட்ராய்டு, iOS மொபைல் ஆப் இருக்கு. இதுல என்னைய பொறுத்தளவுல நீங்க இப்ப தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, என்டர்பிரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நீங்க இல்ல உங்களுக்கு வெரி குட் பிளான் இருக்கு. 2026ல வந்து நான் இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு உங்களுக்கு கிளியரா பிளான் இருக்குன்னா, என்டர்பிரைஸ் செட்டப் பிளஸ் அட்வான்ஸ் பிளான் போலாம். இல்ல நான் பயங்கர ஸ்கேல் லெவல்ல பண்ணணும். ஆனா எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குன்னு தெரியாதனால, இல்ல இதெல்லாம் யூஸ் பண்ண எனக்கு இத பத்தி புரியாதனால நான் பண்ணாம இருக்கேன். அப்படின்னு இருக்கிறவங்க வந்து என்டர்பிரைஸ் செட்டப் பிளஸ் அல்டிமேட் பிளான் போலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட ரெவென்யூ வந்து மினிமம் என்னைய பொறுத்தளவுல என்டர்பிரைஸ் பிளஸ் அ ஸோ இது வந்து என்டர்பிரைஸ் பிளஸ் அட்வான்ஸ் பிளான். இதுக்கு பிளான் போறீங்கன்னா, நீங்க மினிமம் வந்து ஒரு மாசத்துக்கு 1.3 லேக்ஸ்க்கு 1.5 லேக்ஸ் மேல ஏர்னிங் இருக்கிற மாரி ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா, இந்த பிளான சூஸ் பண்ணணும். ஸோ அதே மாரி ஒரு 3 லேக்ஸ், 4 லேக்ஸ்க்கு மேல போறீங்க அப்படின்னா, என்டர்பிரைஸ் செட்டப் அல்டிமேட் பிளான் எடுக்கலாம். இல்ல அந்த மாரி உங்களுக்கு ரெவென்யூ மாடல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த சமயத்துல நீங்க இத சூஸ் பண்ணணும். இல்லன்னா, ஸ்டார்ட் வித் என்டர்பிரைஸ் செட்டப். அங்கருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல மெயினான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறது, இந்த ஜூம் மீட்டிங் வந்து 300 பீப்பிள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிளான் அப்டேட் பிளானுக்கு போறப்ப நீங்க ஜூம் வெபினாரும் 500 பீப்பிள்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அ ரியலா நீங்க ஜூம் இப்ப போய் ஜூம்ல போய் அவங்களோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து அல்டிமேட்டா ஏகப்பட்ட காசா இருக்கும். 80K 20K இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் உண்மையிலேயே நீங்க வந்து ஆன்லைன் ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங்ல சக்சஸ்ஃபுல்லா வரப்போறீங்க. பண்ணணும்னு பிளான் இருக்கு. எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. ஒன்லி டூல்ஸ் அண்ட் இது வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. அது என்னன்னு தெரியல. எனக்கு சூஸ் பண்றதுக்கு முடியல. அதனால வந்து எனக்கு பிரச்சனையா இருக்கு. குரோ ஆகுறது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இத வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஜூமோடதே இன்னைக்கு காமிக்கிறேன். பிரைசிங் என்ன இருக்குன்ட்டு. ஸோ இப்போ ஒரு ப்ரோ பிளான் வெறும் 100 பேரு அக்சஸ் அப்படி 100 பார்ட்டிசிபென்ட் பார்த்தீங்களா? இன்கிரீஸ் வித் லார்ஜ் மீட்டிங் இன்கிரீஸ் பண்ணணும்னா அதுக்கு தனியா காசு பே பண்ணணும். 300க்கு வந்து 1700 பெர் மந்த் பில்ட் அன்னுவலி. ஒரு வருஷத்துக்கு முழுசா பே பண்ணீங்கனால தான் இந்த காசு. அதே இது நீங்க மாசம் மாசம் பே பண்ண நினைச்சீங்கன்னா ₹2000. ஸோ இதுவே ஒரு ரூ. 24,000 வந்துருது.
ஸோ அதனால தான் நான் சொல்றேன், நீங்க பேசிக் பிளான் எடுத்தாலும் சரி, இல்ல என்டர்பிரைஸ் பிளான் எடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து ஆனா உங்களுக்கு பிளான் உங்களுக்கு தயாரா இருக்கணும். நான் வந்து இத பண்ண போறேன் அப்படின்றது கிளியரா இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம். இந்த நேரலையில நான் இத சொல்றதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, இந்த ஆஃபர் இப்போதைக்கு இருக்கு. இல்ல மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இங்க என்னோட வாட்ஸ்அப் எண் கூட இருக்கு. 8645614210. அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டால், நான் வந்து ஆனா கரெக்ட்டா மெசேஜ் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா பண்ணலாம்? அப்படின்னா, ஆ ஓகே. லைக் பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்ன்னு கூட அனுப்பி வைங்க. நான் லிங்க் அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ட்ட கனெக்ட் பண்ணிட்டு கூட நீங்க ஃப்ரீயா அது கன்சல்டிங் எடுத்துட்டு, அது என்னன்னு புரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஏன்னா என்னன்னு தெரியாம வாங்குறதுல ஒரு யூஸும் கிடையாது. அதனால இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கு. ஆனா என்ன டூல் வாங்கணும்? என்ன ஏது? எனக்கு கிளாரிட்டி கிடையாது. யூஸ் கேஸஸ் எனக்கு வருமா? என்னோட பிசினஸ் இது எப்படி பண்றது? அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கேட்டுட்டு இத ட்ரை பண்ணுங்க. இந்த ஆஃபர் வந்து உண்மையிலேயே வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த ஆஃபர் குடுக்குறாங்க. கண்டிப்பா குடுக்குறாங்க. இடையில வேற ஆஃபர்ஸ் வரும். பட் இந்த ஆஃபர் வந்து கொஞ்சம் நெறையா நல்ல ஆஃபர்ன்னு வச்சுக்கங்களேன். பெரிய ஆஃபர். ஸோ, அதனால இந்த சமயத்தில நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இதே ஃபீல்ட்ல இருக்காங்க. ஆன்லைன் ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங்க்குள்ள அவங்க பண்ணணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கும் நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. நீங்க நிச்சயமா அ என்னோட அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, என்னால முடிந்த உதவிய உங்களுக்கு சரியான கைடன்ஸ் குடுக்க முடியும். அத அடிப்படையா வச்சுட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் 8645614210 பிளாக் ஃப்ரைடேன்னு போடுங்க. நான் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு கூட ஃபோன்ல பேசலாம். இல்ல வந்து Zoom மீட்டிங்ல கூட ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு பார்க்கலாம். இல்ல அவங்க வெப்சைட்க்கு போனீங்கனாலே அங்கேயே இருக்கு. நீங்க பார்த்துட்டே பண்ணிக்கலாம். சரிதானா? ஸோ இந்த வாய்ப்ப பயன்படுத்திங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க யாராவது ட்ரெய்னிங் அண்ட் கோச்சிங் ஆன்லைன்ல வீட்ல இருந்தே பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. இத அவங்கனால பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா அவங்கட்ட குடுங்க. அவங்களுக்கு இத ரெஃபர் பண்ணுங்க பண்ணட்டும். இல்ல அவங்களுக்கு டன் ஃபார் யூ சர்வீசஸ் வேணும் அப்படின்னாலே, நீங்க நம்மளுடைய டன் ஃபார் யூ சர்வீசஸ் எடுத்துக்கலாம். அதாவது நான் பேக் எண்ட்ல இது எல்லாத்தையும் பண்ணி குடுத்து செட்டப் பண்ணி குடுக்குறேன். அதையும் பண்ணலாம். அதையும் வேணும்னாலும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ எனிதிங் இஸ் ஓகே. சூப்பர் கூல். ஸோ உங்களுக்கு வந்து இதில எது தேவைப்படும், எது தேவைன்னு நெனைக்கிறீங்களோ, அத சூஸ் பண்ணிக்கங்க. மறந்துடாம இத வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் இங்க எந்த லிங்க்குமே ஷேர் பண்ணல. ஸோ வேணுன்றவங்க மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணா போதும். ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு ப்ராடக்ட் வாங்கிட்டு நீங்களே பில்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு டன் ஃபார் யூ சர்வீசஸோட நீங்க இந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணி ப்ராப்பர் கைடன்ஸோட இது பண்ணி பண்ணலாம். இது 2மே ஆப்ஷன் இருக்கு. ஸோ எனிதிங் இஸ் ஓகே. ஆனா இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல நான் இத மெயினா ஷேர் பண்றதுக்கு ரீசன் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. இத பயன்படுத்திக்கங்க அப்படின்றதுக்காக தான். இந்த நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுல எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த 39வது லைவ் ஸ்ட்ரீம்ல உங்கள சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா, அடுத்து 40வது லைவ்ல நான் இதவே இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன். அவங்கட்ட ஷேர் பண்ணுங்க. மேபி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். அவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த லைவ் ஸ்ட்ரீம்ல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் அன்புடன் ராமேந்திரன். நன்றி. வணக்கம். மறந்துடாம சிலருக்காக வேணா நான் இத YouTubeல அப்லோட் பண்றப்ப கீழ லிங்க் குடுக்குறேன். அந்த லிங்க்லயே கிளிக் பண்ணி டைரக்ட்டா போய் பார்க்கணும்னாலும் பார்த்துங்க. ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அப்படி பண்ணிடலாம்னு நெனைக்கிறேன். நன்றி.